ஹாய் கைஸ், இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணாலே பார்க்கும் பார்வை அப்படின்ற ரீல்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம என்டிகேவோடைய ரீல்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாமளும் என்டிகே சப்போர்ட்டர் தானே, நாமளும் வந்து அந்த ட்ரெண்டிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டேன். ஸோ ஒரு பயங்கரமான ரீச்சு, ஒரு 8K வியூஸு, ஆல்மோஸ்ட் 1K லைக்ஸ் கிட்டே போயிட்டு இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 மெம்பர்ஸு. ஸோ அதில் அவங்க பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதில் நான் லைக் பண்ண கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதுங்கி இருந்த புலிகள் எல்லாம் வந்து பாய தொடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து நாம் தமிழருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மனுஷன் இத்தனை வருஷமாக கத்தனத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல் மீனிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நானும் பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் அந்த ஒரு மனுஷன் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு சும்மா கத்திட்டு போயிடாமல் அந்த அவங்க அவ்வளோ கத்தனத்துக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் இப்போ கிடைக்குது அப்படின்றதுனால, அது ரீல்ஸ் பண்ணவங்களெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பாய்ஸு, கேர்ள்ஸு, சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க எல்லாருமே அந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்டிகேவை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நேற்று இன்ஸ்டாவில் ரீல் போட்ட அப்புறம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்டிகே சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணி போல்டாக வந்து ஓப்பனாக வீடியோ பண்ணுறது வந்து ரொம்பவே சந்தோஷம். பிகாஸ் பாலிடிக்ஸ் பற்றி அதிகமாக எல்லோரும் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. பட் ஆனால் இப்போ காலம் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ நான் இவங்களுக்கு தான்டா ஓட் போட போகிறேன், இவங்களுக்கு தான் ஓட் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி தைரியமாக சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கிய ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் என்டிகேக்கு ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து மல்டிப்புளாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்பா, அம்மா, அண்ணா, தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, இவங்களுக்கு ஓட் பண்ணால் இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான பர்சன்ஸுக்கு ஓட் பண்ண நீங்களெல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மனுஷன் கத்தனத்துக்கு இப்போ பலன் கிடைக்குதுன்றபோது ரொம்பவே சந்தோஷப்படுறேன். முக்கியமாக வந்து கொள்கை கோட்பாடு, இந்த மனுஷன் ஏன் அரசியலுக்கு வரணும், இந்த மனுஷன் அரசியலுக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ஓட்டாக இருக்கிறது 2 ஓட்டாக மாறினாலே ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ எந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜை புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு புஷ் பண்ணி ஒரு நல்ல ரீச் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து என்டிகேக்கு ஓட் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி ஓட் பண்ண வைங்க. அப்போ தான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு புரட்சி வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப 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 சந்தோஷம். ஒன்றாகவும் நாம் தமிழர், வென்றாகவும் நாம் தமிழர், நாம் தமிழர். எனக்காக வேலை செய்யுங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காற்று வைத்திருக்கிறீர்களா, குடிநீர் வைத்திருக்கிறீர்களா, நஞ்சில்லாத உணவு வைத்திருக்கிறீர்களா, பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம் எதுவும் இல்லை. ஆனால் இப்படியே விட்டு போக போறீர்களா? மழை இல்லை, மணல் இல்லை, நீர் இல்லை, நிலம் இல்லை, வளம் இல்லை, இப்படியே விட்டு போக போறீர்களா? இல்லை. என் பிள்ளைகள் வாழ்வதற்கு வசதியான வாய்ப்பான பூமியாக இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்கிற உங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இருந்தால் இன்றிலிருந்து உழைக்க தொடங்குங்கள். நாம் தமிழர் வெற்றிக்கு பாடுபடுங்கள். அதை விட்டால் வேற வழி கிடையாது.